வணக்கம், நான் உங்க கோமதி தேசி. அரசியல் களத்துல நடக்கிற பல விஷயங்களை பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் ரத்தம் சிவசங்கரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போ ரீசெண்டா நாம் தமிழர் கட்சியில ஆடு மாடு போராட்டம், மாநாடு, அந்த மாதிரி பல விஷயம் நடந்துச்சு. அதை சக்சஸ்ன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வெற்றின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல அது வெற்றியா தான் பார்க்கப்படுதா? இல்லை, நீங்கள் ஒரு பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எது தலையாய பிரச்சனைன்னு பார்க்கணும். இப்போ மனிதன் இல்லாமல் மரங்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பறவைகளும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களும் சரி வாழ்ந்துடலாம். ஆனால் மரங்கள் இல்லாமலோ, இயற்கை இல்லாமலோ, மற்ற உயிரினங்கள் இல்லாமலோ மனிதன் வாழ முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, பனைமரம் இல்லாவிட்டால் அடுத்த 100 ஆண்டுகளுக்குள்ள மனித இனம் நீரின்றி அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி தேனீக்கள் இல்லாட்டி குறைந்தபட்சம் 100 ஆண்டுகளுக்குள்ள மனித இனம்ல எந்த உயிர்களுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எல்லாமே ஒரு உணவு சங்கிலி தான், ஒரு சூழியல் சார்ந்த ஒரு செயின் தான் சொல்லணும். இதை ஒரு உயிர்னால மற்ற எத்தனை உயிர்கள் பலனடையுது அப்படிதான் நம்ம பார்க்குறோம். இப்படிதான் உணவு சங்கிலின்றது ஒன்று அமையுது. ஒன்றை தொட்டு ஒன்று தான். அந்த உணவு சங்கிலியில் ஒரு இடம் பிரேக் ஆனாலும் ஒட்டுமொத்த உணவு சங்கிலியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறத இயற்கை நம்மளுக்கு கற்பிக்கிறது. இப்போ நாம் தமிழர் கட்சியோட இந்த போராட்டம் வெற்றி தோல்வின்ற காட்டிலும் இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதான். அதாவது அரசு அதிகாரிகள் சட்டத்தின் பெயரால் என்ன செஞ்சாலும் சரி அப்படிங்கிற ஒன்றை நாம முறியடிச்சிருக்கோம். இப்ப சட்டம் யாருக்கானது? மக்களுக்கானது. மக்கள் யாருக்காக இருக்கிறோம்? மக்கள் மனிதர்களுக்காகவும் சரி, அனைத்து உயிர்களுக்காகவும் சரி. இங்கு அரசியல் என்பது வெறும் மனிதர்களுக்கான அரசியல் தான் இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உயிர்களுக்கான அரசியலை பேசுறோம். இது கவர்மெண்ட் அப்போனன்ட் பண்ற மாதிரி இல்லையா? ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, மலை மேல ஏறக்கூடாதுன்னா மலை மேல ஏறக்கூடாதுதான். அது என்ன, நான் போய் அங்கதான் பண்ணுவேன். சாராய கடை இருக்கலாமா வேணாமா? இருக்கக்கூடாது. அது அரசாங்கத்துக்கு எதிரானது இல்லையா? அரசு நிறுவனம் தானே. டாஸ்மார்க் அரசு நிறுவனம் தானே. சாராயத்தை எதிர்த்து போராடுவது மக்களுக்கானது என்றால், காடுகளை எங்களுக்கானது, காடுகள் மாடுகளுக்கானது, காடுகள் கால்நடைகளுக்கானதுன்னு சொல்லி மாத்துறதுல எந்த தவறும் கிடையாது. அரசாங்கம் என்பது மக்களுக்கானது, மக்களால் உருவாக்கப்பட்டது. ஜனநாயக நாடு, சர்வதிகார நாடு கிடையாது. அரசாங்கம் மக்களுக்காக செயல்படும் பட்சத்தில் மக்கள் அரசாங்கத்தை பின்பற்றுறதோ அவருடைய சட்ட திட்டங்களுக்குள்ள இருக்கிறதோ தவறு இல்லை. இங்க பாருங்க, வரைமுறைகளை மீறாதவர்களுக்கு விதிமுறைகள் தேவையில்லைங்கிறான். நான் வரையறைக்குள்ள தான் இருக்கிறேன். அரசாங்கம் வரையறையை தாண்டி விதிமுறையை போட்டா நான் என்ன செய்ய முடியும்? நான் வரையறைக்குள்ள தான் இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அந்த மாடுகளுக்கு பேர் என்ன? பேரே தேனி மலைமாடு, பர்கூர் மலைமாடு, இதான பேரு. மலையில இருக்கிற எல்லா கால்நடைகளுமே ஒரு காலத்துல வனவிலங்குகள் தான் சகோதரி. அதுக்கப்புறம் தான் அது பூராமே தனதாக்கப்பட்டு மனிதர்கள் தன் தேவைக்காக பழக்கப்படுத்தி விவசாய ஒரு பொருட்களுக்கு, விவசாயத்திற்கான பயன்பாடுகளுக்காக கால்நடைகளை கொண்டு வந்தான். ஒண்ணு தன்னுடைய பாதுகாப்பு, அல்லது தனக்கான உணவு, அல்லது தனக்கான தொழில். இதுகளுக்காகத்தான் வனவிலங்குகள் அனைத்தும் வீட்டு விலங்குகளாக மனிதனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு பழக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அப்படி இருக்கும்போது மலைமாடுகள் மலையில போய் மேய்கிறதுனால உங்களுக்கு எனக்கு என்ன இடையூறு ஏற்படப்படுது? இவருங்க உணவு சங்கிலியில ஒரு ஆலமரம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அரச மரம் இருக்கு. ஆலமரமும் அரச மரமும் விதை போட்டா முளைச்சிருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேணா போய் பாருங்க, ஒரு ஆலமரத்தடியில போய் பாருங்க, பல லட்சம் விதைகள் கீழே தூளா கொட்டி கிடக்கும். நம்ம கடுகுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஒரு 4 விதை சேர்ந்தாதான் ஒரு கடுகளவு இருக்கும். ஆலமரத்தினுடைய விதையோ அரச மரத்தினுடைய விதையோ என்ன சொல்றோம்னாக்க 10 விதைகள் சேர்ந்தாதான் ஒரு கடுகளவு வரும். அவ்வளவு மிக நுண்ணிய வடிவுல இருக்கு. கசகசான்னு சொல்லுவோம்ல, அந்த வடிவுல இருக்கு அந்த ஆலமரத்தினுடைய விதை, அரச மரத்தினுடைய விதை. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த விதைகள் அனைத்து முளைத்தால் உலகம் முழுக்க ஆலமரம் அரச மரம் மட்டும்தான் இருக்கும். அவ்வளவு விதைகள் ஒவ்வொரு மரத்தடியிலையும் வந்து விழுகும். ஆனா எங்காவது ஒரு இடத்துல கீழே தரையில ஆலமரம் அரச மரம் முளைச்சு பாத்திருக்கீங்களா? காரணம் என்னன்னா, அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை காக்காவோ குருவிகளோ சிட்டுகளோ அதை திங்க. குறிப்பா சொன்னா மைனான்ற ஒரு பறவை அதிகமா திங்கும், வவ்வால்கள் திங்கும். இதை தின்னுட்டு இதனுடைய எச்சமாக, அதனுடைய கழிவுகளாக, அதனுடைய டாய்லெட்ல அந்த விதைகள் போய் சில இயற்கை என்ன சொல்றது, கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம், அது மாதிரியான சில வேதியியல் வினைகள் அங்கே நடைபெறுது. அதுக்கப்புறம் தான் அந்த விதைகள் முளைக்கும் தன்மையை அடையுது. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பறவைகள் இல்லாட்டி ஆலமரத்தோட இனம் அழிஞ்சிடும். அது மாதிரிதான் வனத்தில் இருக்கக்கூடிய சில விதைகள், சில மரங்கள், சில செடிகள் மாட்டினுடைய வாய்க்குள்ள போய் அது செரிமானமாக்கப்பட்டு செரிமானமாகாத விதைகள் தான் மீண்டும் சாணி வழியை வெளியில வரும். அதனுடைய கழிவுகள் மூலமா வெளியில வந்துதான் வனங்கள் மேலும் மேலும் அடர்ந்த வனமா மாறுது. இன்னும் சொல்லணும், நீங்க இன்னைக்கு கூகுள்ல போய் பாருங்க, கூகுள் நிறுவனம் ஒரு தீவுல அவரோட தலைமையகத்தை வச்சிருக்கு. அந்த கூகுள் நிறுவனம் வச்சிருக்கக்கூடிய அந்த தீவுல நிறைய புற்கள் இருக்கு. அந்த புற்கள் ஒருவேளை தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 200 ஆடுகளை வாடகைக்கு வாங்கி மேய விடுறாங்க அந்த புல்ல. நீங்க என்ன இன்னைக்கு எடுத்து பாருங்க, இன்னைக்கு இணையதளங்கள் உள்ள பயங்கரமா பேசியிருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இங்க ஒரு உணவு சங்கிலியில இந்த மாடுகளை மிகப்பெரிய அங்கம் வகிக்குது. அந்த மாடுகள் மேய்வதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய காற்று தீ பரவுறது கூட தடுக்கப்படலாம். புரியுதுங்களா? இதை யாரோ, அதாவதுங்க, அவங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கட்டும், வெளியில இருக்கட்டும், ஒரு தவறான, அதாவது ஒரு நீதிமன்றத்துல போய் ஒருத்தர் தனக்கான தேவையை பேசுறாரு. அந்த தேவை அந்த மண் சார்ந்த அந்த பகுதி சார்ந்த ஒரு தேவையா இருக்கும். அது தமிழ்நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிருச்சு நீதிமன்றம். இதுதான் நடந்தது. ஸோ நான் என்ன சொல்ல வர்றோம்,
உணவு தேவை என்பது எப்படி மனிதனுக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் எல்லா உயிரினங்களுக்கும். இந்த மாடுகளுக்கும் மலையில் மேயக்கூடிய மாடுகள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டை தடை செய்யறதுக்காக நம்ம போராடுறோமே, ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கான கன்றுகள் எங்கிருந்து எடுக்கப்படும் நினைக்கிறீங்க? பெரும்பான்மையான ஜல்லிக்கட்டு மாடுகளுடைய கன்றுகள் எல்லாமே அந்த கிடை மாடுன்னு சொல்லக்கூடிய மலை மாடுகள் இருந்து எடுக்கப்படும். கிடைமாடு அந்த மாடுகள் மேய்தா அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு காலங்கண்டுகள் அதனுடைய தாயை பொறுத்து, தகப்பனை பொறுத்து, அதனுடைய கொம்பினுடைய வடிவத்தை பொறுத்து, அதாவது என்ன சொல்ற, தாயோட கொம்பு எப்படி இருக்கு, தகப்பனோட கொம்பு இருக்கு, காளையோட கொம்பு, பசுமாட்டோட கொம்பு, அதோட வீரியம் எப்படி இருக்கு, அது எந்த அளவிற்கு வீரியமா இருக்கு, இதெல்லாம் பார்த்து அதனுடைய கன்றுகளை தேர்ந்தெடுத்து அந்த மலை மாடு மேய்க்கிறவங்க வச்சிருப்பாங்க. அந்த கன்றுகளை தான் ஜல்லிக்கட்டு விற்பாங்க. அந்த மாடுகள் அந்த ஜல்லிக்கட்டுக்கு வாங்கக்கூடிய கன்றுகளை தான் கொண்டு வந்து நாம இன்னும் வந்து ஒரு அதுக்கான பிரத்யேக உணவுகளை எல்லாம் கொடுத்து நம்ம தயார் பண்றோம். நாம ஜல்லிக்கட்டுக்காக போராட நாம அதற்கு முன்னாடி அதற்கு ஆணிவேரா இருக்கக்கூடிய அதுக்கான நர்சரியா இருக்கக்கூடிய மலை மாடுகளுக்காக போராடணும். அப்படி பார்த்தா ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றியா தோல்வியான்னு நீங்க சொல்லுங்க. அதோட வெற்றி தோல்வி தான் மலை மாடுகளுக்கும். ஜல்லிக்கட்டு போட்டி வெற்றியா தோல்வியா? வெற்றி தானே. அதே மாதிரிதான் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வெற்றினாக்க ஜல்லிக்கட்டு போட்டி போராட்டத்துல நாம வெற்றி பெற்றது உண்மையானால் மாடுகள் மேய்ப்பதும் மலை மாடுகளுக்கான உரிமைக்காக போட்ட மாநாடும் மாடு மேய்க்கக்கூடிய போராட்டமும் வெற்றி தான். மாடு மேய்க்கிறது முடிவாச்சு. ஆனா எந்த வகையில நம்ம மேய்க்கிறோம்னு ஒரு இருக்குல்ல, கார்லயோ இல்ல கார்ல ஏறி மாடு மேய்க்கிறதோ சரியானது இல்ல. நீங்க காணொலி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அது சரியான ஒரு இதுவா? நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன். இப்ப ஒரு விவசாயின்னு ஒருத்தர் வர்றார். ஒரு விவசாயி ஒருத்தர் மாநாட்டுக்கு வர்றாரு, ஒரு கட்சியோட மாநாட்டுக்கு வர்றாரு. அவர் விவசாயி தானே, கோமணத்தை கட்டிட்டே வரலாம்ல. புரியுதுங்களா? ஒரு நாளா இருந்தாலும் அந்த விவசாயி தன்னுடைய குலத்தொழிலை தாண்டி ஒரு இடத்துக்கு போகல, அதுக்கான ஒரு ஆடைகள் இருக்கு. அதுக்காக முழுமையாக இப்ப நம்ம ஒருத்தர் கருந்தருக்கிறேன்னு சொல்லி இறங்கி ஒரு நிமிஷம், குலத்தொழில் இல்லைங்க, நான் சொல்ல வரது புரிஞ்சுக்க. எடப்பாடி பழனிசாமி நான் விவசாயம் சொல்லி கருதருக்க போறாரு. கருதருக்கிறேன், கோமணம் கட்டி தானே கருத இருப்பேன். எதுக்காக தலையில பச்சை கலர் துண்டு, எதுக்காக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைன்னு கேட்டீங்களா? கேட்கறது நியாயமா இல்லையா? அதே மாதிரி தானே இவர் ஐயா ஸ்டாலின் போனாரு, கரும்பு காட்டுக்குள்ள போனார்ல. கரும்பு காட்டுக்குள்ள அவர் நடக்கிறதுக்காக இப்ப நான் போட்டு போற ஃபேண்ட் செட்டுங்கிறது என்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக நான் போட்டு போனேன். நீங்க சொல்றது சரிதான். மாடு மேய்க்க போறதுக்காக கோமணம் கட்டிட்டு போக முடியாது. அன்றாட உடைகள் என்னவோ அதுலதான் போறோம். சீமானண்ண அன்றாட உடைகள்ல போயிட்டாரு, அவ்வளவுதான். ஒரு வாக்கிங் போனாக என்ன ட்ரெஸ்ல இருக்குமோ அதுவாக கம்ஃபர்டபுளுக்காக போட்டதானே தவிர வேணுக்குனே திட்டமிட்டு மாடு மேய்க்க டெய்லியா மாடு மேய்க்க போறாரு. அது ஒரு விழா தொடக்குங்க. அது ஒரு ஆரம்பிச்சு வைக்கிறது. மாடு மேய்க்க போறேன்னு சொல்றது காலையில இருந்து சாயங்காலம் முடிய மாடு மேய்க்கிற, 2 நேரம் தண்ணி காட்டுறது, அதுக்கப்புறம் கொண்டாந்து கண்டிக்குடிய தாய் மாட்டோட சேர்த்து பால் குடிக்க வைக்கிறது, அதை மறுநாள் சாணி எழுதி போறது, அப்படிலாம் கிடையாது. அது ஒரு விழா, அது வந்து ஒரு முறை. அந்த முறையில நம்ம ஆரம்பிச்சு வைக்கிறோம். இப்ப விவசாயம் பாக்குறவங்க சொல்றான், எடப்பாடி பழனிசாமி காலையில கருதருக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் தெரிஞ்சு கருதறுத்து நைட்டு பூரா கட்டு சுமந்து மறுநாள் தழுக்கடிச்சு அதுக்கப்புறம் புடச்சு தூத்தி வச்சு கட்டி போட்டு தான் வந்தாரா? ஆரம்பிச்சு வைக்கிறது. முத போற சாமியை கும்பிடுறோம், கருக்கருவாள்ல ஒரு 4 தூரம் அறுத்து வச்சுட்டு சாமியை கும்பிட்டு அடிக்க இது பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி நெல் அடிக்கையில ஒரு 2 தூரம் எடுத்து அடிக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்காக அவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில பச்சை கலர் துண்டை கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ண போனாரே, சேறு பற்றாதா சகதி பற்றாதா அப்படிலாம் கேட்கறது இல்ல. அப்படி போகணும்னு அவசியம் இல்ல. அதுக்காக ஷூ போட்டுட்டு டிப்டாப்பா போகணும், கார் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. கார்ல மாடு மேய்க்கணும் அவசியம் இல்ல. கார்லயே மலையில ஏறிட்டாரா, கார் ஓரம் பண்ணிட்டு பாட்டு. இங்க பாருங்க, உங்களுக்கு தேவை கருத்தியலா சீமானை ஜெயிக்கிறனா கருத்தியலா ஜெயிங்க. முடியலைன்னா அவர் இங்க இருந்து கார்ல போனாரு சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி சென்னையில இருந்து விமானத்துல போனாரு மாடு மேய்க்க. இங்க இருந்து போகையில மாடு மேய்க்கிற போறது தானே போனாரு. ஏன் விமானத்துல போனாருன்னு கேட்க வேண்டியதானே? உங்களுக்கே நகைப்புக்குள்ளான கேள்வி. இன்னொன்னு சொல்றேன், மாமன்னன் படத்துல உடனே உதயநிதி வந்து ஒரு 7000 ரூபாய் ஃபேண்டை போட்டு பன்னிக்குட்டியை கையில வச்சு நடிச்சிருந்தாரு. பண்ணி மேய்க்கிற கேரக்டர் தானே அதுல உதயநிதி. நான் கேட்கிற சொல்லுங்க. அதே மாதிரி தாங்க ஒரு மூவில கூட நீங்க அடாப்டரா எடுத்துக்க வேண்டியதானே. பண்ணி மேய்க்கிற எந்த ஊர்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போய் பண்ணி மேய்ச்சேன்? நான் கேட்கிற சொல்லுங்க. நீங்க மூவின்னு சொல்றீங்கல்ல, மூவில கூட நீங்க உண்மையை காட்ட வேண்டியதானே. ஏன் பண்ணி மேய்க்க போறது ஜீன்ஸ் பேண்ட் போடுறாரு? ஆப்வியஸா ஹி ஸ்டடிங் காலேஜ், அப்ப ஆப்வியஸா பேண்ட் ஷர்ட் வியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எங்க அண்ணன் அரசியல்வாதி ஜாக்கெட். இங்க பாருங்க, அரசியல்வாதி அரசியல்ல இருக்கக்கூடிய நபர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு, போய் தொடங்கி வைக்கிறாரு. காலையில போராட்டத்துக்கு போறோம், போராட்டத்துக்கு போகல ஜாக்கிங் போற ட்ரெஸ் வாக்கிங் போற ட்ரெஸ்ல போறேன், என்ன தப்பு? இங்க பாருங்க, அப்படியெல்லாம் இல்ல. அதுதான் சகோதரி, நீங்க உங்களுக்கு சீமானை கருத்தியால வெல்ல முடியல. நான் நீங்க லேடிஸுங்கவும் நான் சில உதாரணங்களை சொல்லாம இருக்கேன். ஒரு மனிதனை விமர்சிக்கணும்னா கருத்தியலா விமர்சிக்கணும். அவர் என்ன பிராண்டு சட்டை போட்டாரு, என்ன பிராண்டு ஃபேண்ட் போட்டாரு, என்ன பிராண்ட்ல இன்னர் போறாரு, பல்லு விளக்குற என்ன பிராண்ட், இதெல்லாமா? அப்படி பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் என்ன பிராண்ட்ல பல்லு விளக்குறாரு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் என்ன பிராண்ட்ல விக்கு வச்சிருக்காருன்னு தெரியுமா? பேசுவீங்களா? ஸ்டாலின் என்ன பிராண்ட் விக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் அது நம்மளோட இது இல்ல சார். அப்புறம் என்ன? அப்ப ஜீன்ஸ் பேண்ட் சீமான் போடுறாரா? ஜீன்ஸ் இருங்க ஒரு நிமிஷம். ஸ்டாலின் என்ன கம்பெனி விக்கு வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. நான் சீமான் என்ன ட்ரெஸ் போட்டு மாடு மேய்ச்சாருன்னு சொல்றேன். சொல்ல முடியுமா? புரியுது? இங்க பாருங்க, சீமானை கருத்தியலால் உங்களால் வெல்ல முடியாது. அவர் பனையேற போனா பனையேறிகள் எல்லாருமே அவரை வெறுமன பனையேற தொழிலுக்காக மட்டும் வராருன்னு பார்க்க மாட்டாங்க. அதனுடைய மருத்துவம் என்ன, அவர் என்ன காரணத்திற்காக பனையை மீட்டெடுக்குன்னு நினைக்கிறார்.
அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர பனையேற போறாரு, அவர் நாடார்களுக்கு உரியவர், மாடு மேய்க்க போறாரு, கோணார்களுக்கு உரியவர், விவசாயத்தை பத்தி பேசுறாரு, வெள்ளாளருக்கு உரிய, அப்படி கிடையாது. இங்க குலக்கல்விங்கிறது வேற, குலத்தொழிலை மீட்டெடுக்கணும்னு சொல்றது வேற. நாங்க குலத்தொழில கூட ஒவ்வொருத்தரையும் சொல்றோம். விவசாயம் என்பது அனைவருக்குமான குலத்தொழில். இன்னைக்கு விவசாயம் எங்க ஊர்ல மீன் பிடிக்கிறாங்க, கம்மா அழியுதுன்னு சொல்லிட்டு, கம்மாயில அழியுதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல, நீங்க எந்த மாவட்டம்னு தெரியல, பொதுவாக வந்து தென் மாவட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்டரா போட்டு கம்மா அழியுதுன்னு சொல்லுவோம். எல்லா பேரும் போய் மீன் பிடிப்போம். அதுக்காக மீனவர் சர்டிஃபிகேட் கொடுக்குன்னு கேட்க முடியுமா? புரியுதுல? எங்க வீட்டில் மாடு இருக்கு, எனக்கு கோனார் சான்றிதழ் கொடுக்குன்னு கேட்க முடியுமா? புரியுதா? நான் விவசாயம் பார்க்குறேன், நான் உண்மையிலே என்னோட குடியும் கூட விவசாயம், அதனால நான் விட்டுறேன். இதே இது விவசாயம் பார்க்குற எல்லா பேரும் வேளாளர்னு பட்டம் வாங்க முடியுமா? வேளாளர்னு சான்றிதழ் கொடுன்னு கேட்க முடியுமா? ஒரு காலத்தில் அதெல்லாம் குலக்கல்வியா இருந்துச்சு. இன்னைக்கு மனிதர் வாழ்வதற்கான வாழ்வியல் கல்வியா இருக்கு. எல்லாருமே வாழ்வியல் கல்வியை தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை சட்டம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம்ல, அதே மாதிரி அடிப்படை விவசாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை கால்நடையில் வளர்க்கிற எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படையில் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள் எது, அதை எப்படி தயாரிக்கலாம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இனிமேல் வாழ முடியும். அதாவது தற்சார்பு வாழ்க்கை தான் மனிதன் கார்பரேட்டுக்கு அடிமை இல்லாமல் வாழ முடியும். அதை நீங்க தமிழர்னு பேசினாலும் சரி, திராவிடர் பேசினாலும் சரி, இந்தியான்னு பேசினாலும் சரி, அடிப்படை தற்சார்பு. தற்சார்பு இல்லாட்டி கார்பரேட் உங்களை ஆட்கொள்ளும். கார்பரேட் உள்ள வந்துட்டா உங்களை நோய்களின் கூடாரமா மாற்றும். அதை வச்சு பணம் சம்பாதிக்கும். உங்களை நோயை பரப்புறதுக்கு ஒரு உணவை அளிக்கும். அதன் மூலமா ஒரு வருமானத்தை பார்க்கும். அது ஒரு ஃபேஷன் கொண்டு வரும், அது ஒரு ட்ரெடிஷ்னல் கொண்டு வரும், பாரம்பரியம் பண்பாடுன்னு கொண்டு வரும். அதை எல்லாத்தையுமே நம்மளை மாற்றிட்டு நோயை பரப்போம். நோயின் மூலமா உங்களுக்கு வைத்தியத்தை மாத்திரை மருந்தை கொடுத்து அவன் சம்பாதிப்போம். இது வந்து சீமானுடைய மாநாடு போராட்டம் அப்படின்றது, மாநாடுன்றது, இதெல்லாம் வந்துட்டு கெட்டிங் ட்ரோல் மெட்டீரியல் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல, அதாவது உங்களுக்கு ட்ரோல் பண்றவங்களுக்கு எல்லாமே ட்ரோல் மெட்டீரியல். நீங்க ட்ரோல் பண்றவங்களுக்கு என்னன்றீங்க? வேலையத்தவனுக்கு பொழப்பத்தவனுக்கு எல்லாமே அதான். யாருதான் எதைத்தான் நீங்க ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. எதை நீங்க ட்ரோல் பண்ண முடியாது சொல்லுங்க? நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் இங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ண முடியுங்க. இங்க பாருங்க, தேசிய தலைவர் பிரபாகரனுடைய போராட்ட ட்ரோல் பண்றாங்களா இல்லையா? ஃபெடரல் காஸ்டாவை ட்ரோல் பண்றாங்களா இல்லையா? சேகுவேராவை ட்ரோல் பண்றாங்களா இல்லையா? எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் மறைந்து விட்டார்கள். ஜெயலலிதாவை பண்ணாத ட்ரோலா எவ்வளவு பண்ணாங்களா இல்லையா? அவங்கள இழிவுபடுத்தாத, அவங்கள பேசாத பேச்சு கிடையாது, இழிவுபடுத்தா கிடையாது. ஐயா காமராஜர் எடுத்துக்கோங்க, காமராஜரை ட்ரோல் பண்ணலையா? இழிவுபடுத்தலையா? இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜியில் நீங்கள் நம்மளை ட்ரோல் பண்ணுறதை பேசுறீங்க. அன்னைக்கு டெக்னாலஜியே இல்லாத காலத்திலேயே பொம்பளை மாதிரி படம் வரைஞ்சாங்க. காமராஜரை பெண் வேடமிட்டு, அதாவது ஒரு ஆணுக்கு பெண் வேடமிட்டா எந்த மாதிரி இருக்கும்? திருநங்கை மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் பெண் வேடம் விட்டாங்க. நாமெல்லாம் முதல்ல ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் ஏற்றுமதி பண்ணோம். இப்போ எருமைகளே ஏற்றுமதி பண்ணுறோம்னு காங்கிரஸ்காரங்க எல்லாருமே, அதாவது திமுக காரங்க எல்லாருமே சேர்ந்து ஐயா ட்ரோல் பண்ணாங்க. யாரத்தான் ட்ரோல் பண்ணல. இன்னைக்கு காமராஜர் நம்ம பெருமையாக பேசுகிறோமே, கல்வி கண்ணுக்கு திறந்த காமராஜர்னு பேசுகிறோமே. ஒருவர் இருக்கும்போது அவருடைய செயல்கள் ட்ரோல் பண்ணப்படும். அவர்கள் இல்லாத போது அடுத்த 100 ஆண்டுகளுக்கான திட்டம் என்னன்னு பார்த்து சீமான் இன்னைக்கு போராட்டம் பண்றாரு. இது சீமானுக்கான போராட்டமா பார்க்காதீங்க, தமிழ் தேசியத்துக்கான போராட்டம் பாருங்க, தற்சார்புக்கான போராட்டம்னு பாருங்க. ஒருவேளை இப்படி யோசிங்க, நீங்க இன்னைக்கு பண்றது கூட ட்ரோல்னாக்க ஜல்லிக்கட்டு போராட்டம் ட்ரோலா? இதை பார்க்குற எல்லா பேரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஆதரிச்சமே, சோறு கட்டிக்கிட்டு போய் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டமே, அண்ணனா தம்பியா எல்லா பேருமே, தாயா தகப்பனா எல்லா பேரும் ஒன்னா உட்காந்து மெரினா கடற்கரையிலே, மதுரையிலே, திண்டுக்கல்லே, தேனியிலே, நத்தத்திலே, எல்லா ஊர்லயுமே போராட்டம் பண்ணாமே. அப்ப எல்லாமே ட்ரோல் மெட்டீரியலா? புரிஞ்சுங்களா? என்னுடைய தேவைக்காக நான் போராடுகிறேன். என்னை பிடிக்காதவன், என் இனத்தை பிடிக்காதவன், என் பண்பாடு கலாச்சாரத்தை பிடிக்காதவன், நான் தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவேனோ என்ற அச்சத்தில் இருக்கிறவன், என்னால் வருமானத்தை இழப்பவன், என்ன ட்ரோல் மெட்டீரியலா பார்க்கத்தான் செய்வான். அது உங்களுக்கு ட்ரோல் மெட்டீரியலா, அவர்களோட நீங்கள் இருந்துக்கு எங்களுக்கு அதை பத்தி ஆச்சரியமே இல்லை. எனக்காக நான் போராடுறேன் சகோதரி. அது உங்களுக்கு ட்ரோலா தெரிஞ்சா நான் என்ன பண்ண போறேன்? ஆப்வியஸா சீமானுடைய மாநாடு போராட்டம்ன்றது வந்துட்டு பாருங்க, எப்படி பேச, என் புள்ள, என்னுடைய பிள்ளை ஊனமுற்றவனா இருக்கேன். அவனுக்கு ஒரு பொய்க்கால் கொடுத்து, அவனுக்கான மாற்றுக்கால் கொடுத்து, செயற்கை கால் கொடுத்து நான் அவனை ஓட விட்டு ஜெயிக்க விடுறேன். புரியுதுங்களா? என்ன சொல்லணும்னா, அது ஊனமுற்ற ஒரு ஓட்ட பந்தயம்னு வச்சுங்க. அதை உங்களுக்கு பார்க்கல ட்ரோல் மெட்டீரியல் தெரியும். எனக்கு என் பிள்ளையோட லட்சியம் அது. காலே இல்லாத என் பிள்ளையோட லட்சியத்தையே நான் மிகப்பெரிய லட்சியம் பார்க்குறேன். என் இனத்துக்கு இன்னைக்கு ஒரு செயற்கை கால் பொருத்த வேண்டியது இருக்கு, செயற்கையான உடல் அமைப்புகளை பொருத்த வேண்டியது இருக்கு. அந்த அளவிற்கு என் இயற்கை இங்கு மாசுபட்டுருச்சு. மாடு மேய்க்கிறதுனால மழை பாதிக்கப்படுன்னு சொல்ற நீங்க, கேரளாவுக்கு லட்சக்கணக்கான லாரிகள் அள்ளி எடுத்துட்டு போறான். கல்ல பூரா மலையை பூரா வெட்டி. அதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? புரியுதுங்களா? நாங்கள் யாரும் ட்ரோல் பண்ணுறேன்றக்காக நாங்கள் போராட்டம் பண்ணல சகோதரி. யாரும் பாராட்டுவேன்னு நினச்சி நாங்கள் போராட்டம் பண்ணலாம். யாரும் ட்ரோல் பண்ணிடுவேன் பயந்து நாங்கள் போராட்டம் பண்ணல. இன்னும் சொல்லணும்னா, இந்த வீடியோக்கு கீழே எத்தனை பாசிட்டிவ் கமெண்ட் வருது, நெகட்டிவ் கமெண்ட் வருதுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். பாசிட்டிவாக வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எங்களுடைய லட்சியம் பிரபாகரனுடைய லட்சியம், எங்களுடைய கொள்கை தமிழ் தேசிய கொள்கை. நாங்கள் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க. இந்த இனத்துக்காக உயிரவே அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த இனத்துக்காக கொஞ்சம் ட்ரோலனாச்சும் தாண்டி போய்க்கிறோமே. இப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, அதை தாண்டி இப்போ டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு போயிட்டு இருக்கு. தெரியுதா? பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா. ஆப்வியஸா. எதனால டிவி இப்போ இந்த நடந்த விஷயத்துல வந்து டிவிகேல தான் அதிகமா வந்து பேசியிருக்காங்க. டிவிகேல தான் அதிகமா. நீங்க சொல்ற சரி, நான் அதை விரும்பல. நான் உண்மையை சொல்லணும்னாக்க, என்றாவது ஒரு நாள் அண்ணன் விஜய் அவர்கள் முழுமையாக தமிழ் தேசியத்தின் பக்கத்தில் வந்து நிற்பார், அதை உணர்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இன்னைக்கு அவருக்கு வழிகாட்டக்கூடிய நபர்கள் ஒரு தவறான வழிகாட்டல செய்கிறாங்களோ அப்படின்ற ஐயப்பாடு எனக்கு இருக்கு. அதனால அவரும் அப்படி இருக்கார். என்றாவது ஒரு நாள் முழுமையாக அவர் அரசியலுக்கு வருவார், முழுமையாக அரசியலை உற்று நோக்குவார், அதன் அடிப்படையில் அவர் முழுமையான முடிவுகளை எடுப்பார்னு நான் நம்புறேன். என்னைக்குமே ஒரு துறையில பிறர் சொல்றதை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்தா சரியான தலைமை, சரியான வழிநடத்துதலை கொடுக்க முடியாது. இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு தவறான வழிகாட்டுதல்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவருடைய தொண்டர்களுக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கப்பெறல. அதனுடைய விளைவாக தான் இருக்குமே தவிர, இது எப்படி சொல்றதுன்னா, எல்லா வினைகளுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும், அது மாதிரி கூட வச்சுக்கலாம். சீமானே ஒன்று பேசிடுறாங்க, அதுக்கு பதிலுக்கு விஜய் என்ன பேசுறாரு அப்படின்னா பரவாயில்ல. முத எடுத்த உடனே இதை பேசுனது யாரு? அண்ணன் விஜய் தான் முத பேசுறாரு எங்க விக்கிரவாண்டி மாநாட்டில். அதற்கு முன்னாடி இருந்து நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? என்ன சொன்னா அப்போதைக்கு சொன்னோம்னா விஜய் மக்கள் இயக்கம் விக்கிரவாண்டி மீட்டிங் பின்னாடி தான் அவங்களோட கட்சி அறிவிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையுமே எங்களுக்குள்ள இல்லையே. முதல்ல அண்ணன் விஜய் தான் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அப்படின்னா விஜய் ஆரம்பிச்சுக்கிறாரு என்ன அர்த்தம்? அவருக்கு பின்னாடி இருக்கவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இதற்கு முன்னாடி காவிரி நதிநீர் போராட்டம் நடந்துச்சா? அதெல்லாம் அண்ணன் விஜய் அவர்களுடைய பேச்சுக்களை எடுத்து பாருங்க. எத்தனை ஈழத்தமிழர் போராட்டம் நடந்திருக்கு திரையுலகர்கள் சார்பா, அந்த போராட்டங்களை எடுத்து பாருங்க. அண்ணன் விஜய் எப்படி பேசியிருக்கான்னு பாருங்க. அப்படியெல்லாம் பேசிய அண்ணன் விஜய் காவிரி நதிநீர் போராட்டத்தில், ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தில் பேசிய அண்ணன் விஜய் அவர்கள் ஏன் விக்கிரவாண்டி மாநாட்டில் மட்டும் அப்படி பேசணும்னா, அவர்களை வழிநடத்தக்கூடிய நபர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கலாம், தமிழ் தேசிய கருத்துக்களை முழுமையான கொள்கையாக ஏற்று நடக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கொள்கையாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு பின்னாடி அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இவ்வளவுதான் காரணம். இதுல தமிழக வெற்றி கழகமா நாம் தமிழர் கட்சியான்ற அளவிற்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்கன்றது உண்மையிலே வருத்தத்துக்குரிய செய்தி. இவர்கள் பெரியாரை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும், தேசிய தலைவர் பிரபாகரனை ஆதரிக்கக்கூடியவர்களும் சரி, இவர்கள் இருவரும் தேசிய தலைவரையும் பெரியாரையும் நேருக்கு எதிராக நிப்பாட்டுறாங்க. பாத்தீங்களா? அதவே நாங்க வெறுக்கிறோம். இங்க கொள்கை முரண்பாடு, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்குமான தவிர ஈழத்தமிழருடைய போராட்டத்திற்கும் திராவிடர்களுக்கும் அல்ல. ஈழத்தமிழருடைய போராட்டத்திற்கு எத்தனையோ திராவிட கட்சிகளும் ஆதரவா இருந்திருக்கு, எதிர்ப்பா இருந்திருக்கு. எத்தனையோ எம்ஜிஆரே பல கோடி கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. அதனால தேசிய தலைவரையும் பெரியாரையும் எப்படி நேருக்கு நேராக நிறுத்தி அதன் மூலமாக இங்க ஒரு பிரிவினை ஏற்படுத்துறாங்களோ, அதே மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய விஜயோட, அதாவது டிவிக்கையும் நாம் தமிழர் கட்சியும் எதிரெதிரே நிறுத்தி அதன் மூலமாக திராவிட கட்சிகள் பலனடைகிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, நீங்க டிவிக்கன்னு பாக்குறீங்கல்ல, அதுல பெரும்பான்மையான ஆட்கள் டிவிக்கே கட்சிக்காரங்களே இருக்க மாட்டாங்க. அந்த பேர்ல இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி தான் நிறைய இருக்கும். இதை செய்யறது யாருன்னா திமுகவினுடைய ஐடிவி. இப்போ உங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கான முழுமையான எதிரி யாரு? கட்சி ஆரம்பிக்க நம்ம என்ன சொன்னோம்? காங்கிரஸே கருவறுப்போம் அப்படிதான் சொன்னோம். அதுக்கு கூட இருந்த, அதாவது ஈழத்தமிழர்களை ஒரே நேரத்தில் இன அழிப்பு செஞ்ச 1.5 லட்சம் தமிழர்களை ஈழத்தில் கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் எங்களுடைய எதிரி. காங்கிரஸை கருவறுப்பது தான் எங்களுடைய முழு முதற் கொள்கைன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும்போது திமுகவையும் காங்கிரஸையும் நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்க காலத்தில் எங்களை இன்னொருத்தரை எங்களுக்கு எதிராக, எங்களுடைய சக தோழர்களை, சக நண்பர்களை எங்களுக்கு எதிராக மாத்துறாங்கன்னா அதற்கு பின்புலத்தில் திமுக தான் இருக்கும். இப்பயும் நாம நேரடியா நாம் தமிழர் கட்சி போர்வையில திமுக இருப்பாங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்வையில திமுக இருப்பாங்க. இவங்களே சண்டை ஆரம்பிச்சுடா, இவங்களே சண்டை நடத்திட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம கட்சியில் இருக்கவங்க ட்ரிகர் ஆவாங்க. அதன் மூலமா இந்த நேரடியாக எங்களுடைய சண்டையாக மாறிவிடுகிறது. இதுதான் உண்மை. எப்பயாவது ஒரு தடவை 2 அண்ணன்களும் பேசிக்கிட்டாங்கன்னா கீழே இருக்க தம்பிகள் சரியாயிருவாங்க. உங்க நேரத்தை செலவு பண்ணி இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இனி வரும் காலகட்டத்தில் இந்த ஏதாவது காணொலி இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.